தூக்கி போறேன்னு சொல்லுவோம். செப்ப வக்கரமா இருந்தா கொண்டாடிக்கிட்ட யார் சொல்லுவா? மாப்பிள்ளை நான் எங்கே போறேன், அவர் வீடு நான் எங்கே போறேன்ல. அப்ப வக்கரம் என்ன செய்யுதுங்க, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடம் கோவச்சுட்டு வெளியில போறது இல்லையா? அதனாலதான் இப்படி குரல்கள் வக்கரமா இருந்தால் விழுப்புரம் மாவட்டத்துல திருவக்கரையில வக்கரகாளியம்மன் கோயிலே இருக்கு. யார் ஜாதகத்துல எல்லாம் வக்கரம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஒரு முறை போய் அந்த வக்கரகாளியம்மன் கோயில போய் தேங்காவில் உடச்சு சாமி கும்பிட்டு 1 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்து வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற வக்கர தோஷம் நிவர்த்தியாகும். சார், யாருக்கெல்லாம் கேன்சர் வருது அவங்க வம்சத்துக்கு அந்த கேன்சர் வராம நீல் பண்ணணும் ஒரு கோயில்கள் வந்து திருச்சி பக்கம் யாரும் தெரியுமா? சார், அது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிற பாருங்க. நம்ம கிட்ட ஜாதகம் வரவங்க இந்த கேன்சர் வந்து வம்சாவளியா நடந்துக்கிறாங்க. திருச்சி பக்கத்துல குருவித்துறை சிவனுடைய ஆலயம், இது எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த கோயில் சொல்லுங்க, அந்த கேன்சரோட வம்சம் விருத்தி ஆகாது. அந்த கேன்சர் அவங்களோட நில்லாது. அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அது வேற, அது மாத்திராங்க. அது எனக்கும் தெரியும். ஐயா, திருச்சி பக்கத்துல ஒரு குருவித்துறை யூடியூப்ல அதிகம் வருது. குருவித்துறை ஐயா, இதை நான் கேட்டேன். அது வந்து கருப்பட்டி போற வழியில குருவித்துறையில இருக்குது ஒரு கோயில். திருச்சியிலேயே ஒரு குருவித்துறை இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் போய் சாமி கும்பிடுறாங்க. இத்தனை காலமா தெரியல, இப்ப அது கிடைச்சிருக்குது. அந்த கோயிலுக்கு எல்லாரும் போக சொல்லுங்க. அவங்களுக்கு வம்சாவளியா வந்துட்டு இருக்கக்கூடிய கேன்சர் அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து தொடராது. அதனாலதான் அந்த ஒரு புதியமான காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஐயா சொல்றாரு சார், அது கேன்சருக்கு தான் அந்த கோயிலே ஒரு காலத்துல கட்டிக்கிறாங்க. அது பேரு தமிழ்ல புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு ஒரு சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அந்த கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி குடிச்சால் அவருக்கு கேன்சர் குணமாகுது. 5 வருஷம் உயிரோட இருக்கிறவங்க 10 வருஷம் உயிரோட இருக்காங்க. இது போதும் நம்மளுக்கு. ஐயா, கேன்சர் என்னமோ உயிர் பிடிதான், மரணத்தை என்னமோ நெருங்கிட்டு வர்றது உறுதிதான். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மரணத்தை தள்ளி போடுறதுன்னு சொல்றேன். அந்த கடவுள் ஒரு சக்தியால் நடக்குது. சார், கடவுள் சனி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதய தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். கடகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அந்த இதய கோளாறு பிரச்சனைகள், அவங்க வம்சத்துல யாராவது மாரடைப்பு பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல இதெல்லாம் இருக்கும். அது எதனால கடகத்துல சனி இருக்கிறதானே சொல்லுங்க. சந்திரன் வேகம், சனி தாமதம். வெரி குட், வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. 4ஆம் இடம் என்பது அந்த நெஞ்சு பகுதி. அதனால அந்த இடத்துல சனி என்பது தாமதம். இவங்களுக்கு ஒரு பரிகார கோயில் சொல்றேன். நீங்க அந்த கோயில் பேர் சொல்லுங்க, ரெடியே. இந்த பரிகார வேணுமா இல்லையா? சொல்லாங்க பாருங்க சார். சென்னை மாவட்டத்துல சென்னையில இருதய ஈஸ்வரன் இருக்கிறார். கோயில் பேரு, சாமியோட பேரு இருதயேஸ்வரர். இதயத்தில் கோயில் கட்டி வைத்து சந்தன கருப்பாணி குடியிருக்க வேண்டும். உள்ளத்தால் உழைப்பாடுகின்றேன், நான் உளமாற அருள் தந்திட வேண்டும் அப்படின்னு பாடி இதயத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண இடம் இருதயேஸ்வரர் சென்னையில இருக்கிறார். எப்படி? அந்த சென்னையில இருதயேஸ்வரர் போடுங்க, யூடியூப்ல அந்த லொகேஷன் கிடைச்சிரு போடுது. இதயத்துல கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. பத்தாதுங்களா ஐயா? நம்ம இதயத்துல யாராவது வச்சிருக்கிறோம், மனசு பிடிச்சவங்க இதயத்துல வச்சிருப்போம். அவர் உலக மக்களுக்காக இதயத்துல கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க ஐயா. அப்ப சொன்னது தவறா தவறா நீங்க இருக்கீங்களோ? இதயத்துக்கு கோயில் கட்டி, இதயத்துக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு கைதட்டல் இருந்து இதயம் நல்லா இருக்குல்ல சார்? உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கா இல்லையா சொல்லுங்க ஐயா. ஓ, கைதட்ட பயங்கர ஐயா. நான் எதுக்கு அடிக்கடி கேட்டுக்கிறேன்னா, ஃபேன் 5 ஓடுது, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியணும்ல சார். இருதயேஸ்வரர் கோயில சிவன் கோயில், இருதயேஸ்வரர் கோயில் இருக்குது பாருங்க. நாம பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப முன்னோர்கள் எல்லாம்
ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வைத்தியமே கிடைக்கலன்னா கடவுள் எங்க போவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சித்தரை தவம் பண்ணி ஒரு 20 கோயிலை கட்டி அந்த சித்தரோட ஜீவ சமாதி ஆயிட்டார். எப்படியும் கரெக்டா? அப்ப எவ்வளவு சொன்னீங்க? அப்போ அந்த பாவங்களை கூட பிரிச்சிருக்காங்க. மேசம்னா தலை, ரிஷபம்னா கழுத்து, மிதுனம்னா தோள்பட்டை, கடகம்னா மார்பு, சிம்மம்னா வயிறு, கண்ணினா இடுப்பு, துலாம்னா சிறுநீரகம், விருச்சிகம்னா ஆசனவாயு கர்ப்பப்பை, தனுசுனா தொடை, மகரம்னா கணுக்காலு, கும்பம்னா முழங்காலு, நீளம்னா பாதம். இந்த பிரிச்சு அந்த காலத்துல இதை செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் அந்த காலத்துல நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுடைய கோயிலும் இந்த உலகத்துல தான் இருக்கு. அப்ப நாம அதை எடுத்து பல மக்களுக்கு என்னதான் நம்ம பூத பரிகாரங்கள் செய்தாலும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி கடவுள் பிரபஞ்சத்துல இருக்குது. நம்ம 100 வருஷம் உயிரோட வாழ்றோம், 120 வருஷம் வாழ்றோம். ஆனா கோயில் 5000 வருஷம் வாழுது. எங்க சக்தி அதிகம் இல்ல? அப்ப நமக்கு மீறி நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு நம்மளை மண்ணுக்குள்ள இறக்கிடுவாங்க. ஆனா கோயில் அப்படியே இருக்குது. அப்ப நம்ம எப்பவுமே ஒரு உயர்ந்த விதத்தோட ஒரு ஆலய வழிகாட்டியா நம்மளே இருக்கணும் அல்லவா? அப்படி இருந்ததுனாலதான் அப்போ சுந்தர் மாணிக்க வாசகர்கள் எல்லாம் இன்னைக்கு வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்க. கரெக்ட் ஐயா? அவங்களே ஒரு நம்மளை போல ஒரு அவங்க அம்மா 10 மாசம் தானே பெற்றது, ஏதோ எச்சா பெற்றதா இல்லையா? இல்ல. அப்ப அவங்களெல்லாம் ஒரு வரலாறு வந்ததுக்காகவே நம்மளை போல ஒரு ஜோசியர்களுக்கு ஒரு ஞானம் பிறந்து அந்த ஞானத்துல இருந்து உருவாகி ஒரு கோயிலை கட்ட சொல்லி பல விதமான சிக்கல்கள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி கடைசியில சிவனே எழுதி சொல்லி யாரெல்லாம் ஜீவசமாதி ஆகிட்டாங்களோ அவங்க எல்லாம் அங்க வந்து ஜீவசமாதி ஆகணும்னு சொன்னீங்க. இந்த சிவனை விட்டுட்டு என்னை வேற எங்கேயும் போய் பொறிச்சிடாதீங்கன்னு அவங்க தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்ப அவங்களுக்கே சமர்ப்பணமா கொடுத்துட்டாங்க. எப்படி ஜீவசமாதி எல்லாம் தானே? அந்த உடம்ப உயிர் தான் ஆத்மா எடுத்துருச்சு, சிவன் எடுத்துக்கிட்ட அந்த உடம்பையும் கூட வேற எங்க துரு மண்ணில் கொண்டு போய் புதைச்சிடாதீங்க. எங்களை எல்லாம் துஷ்டமான மனிதர்கள் போய் போய்க்காதீங்க. நான் கடவுளுக்காகவே வாழ்ந்தோம். எங்களை ஒரு ஓரத்துல இந்த புனிதமான ஆத்மாவை அந்த கோயிலே எங்கேயாவது ஒரு இடத்துல உடம்ப மூடி எங்களை குளிரோடு வச்சிருக்கேன்னு சித்தர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சு போனதுனாலதான் சித்தர்களுக்கெல்லாம் ஜீவ சமாதியும் சித்தர்கள் சமாதியும் கோவில உருவானது காரணமே அவங்கதான் நம்மளோட சிவன் பக்தர்கள் இருந்திருக்க. நீங்க அமைதியை பார்த்தா இந்த சித்தர்கள் இல்லாம பித்தர்கள் கூட பேச முடியுமான்னு தெரியல. ஐயா கரெக்டா சொல்லுங்க. அப்ப இனிமேல் நம்ம சித்தருடைய ஜீவசமாதி கோயில் போல சித்தரை கும்பிட்டு இருந்தா நல்லதாங்க ஐயா? சார் மரகத லிங்கம் சொல்றோம். மரகத லிங்கம் எல்லா பக்கம் இருக்குது. நம்ம பழனி மலையில கோவில் சமாதி கோயிலும் ஒரு லிங்கம் இருக்கு, பாத்தீங்களா? ஆனா அது யாரும் மரகத லிங்கம் யாரும் சொல்றது இல்லை. கரெக்டா என்னையா? ஆவணதான் அது ஒரிஜினல் முன்னாடியே இருக்கு. யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்கலையோ நீங்க அங்க போனா முன்னாடி பாத்துக்கலாம். முன்னாடியே வச்சிருக்காங்க. கோவில் சமாதியில முன்னாடி இருக்கிறது மரகதலிங்கம் தான். அத சொன்னாதான் அது பாதுகாப்பு, சொல்லி அது பாதுகாப்பு இல்லை. ஆனா இருந்தாலும் அது மரகதலிங்க சாமி தான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான். அதை வச்சு பூஜிக்க ஒண்ணு விருந்துல இல்ல பேச்சுல. ஏன்? நீளத்துக்கு 7 பாதகம், தனுசுக்கு 7. புரியுதுங்களா? சொல்றாங்க இல்லங்க, எல்லாம் விசேஷம் முடிஞ்சா கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஒண்ணு கொண்டு இந்த பாதையில ரொம்ப நாளைக்கு எடுக்க கூடாதுன்னு சீக்கிரமா இடத்துல இருந்த பிரச்சனை. அது எச்சா இருக்குமா? ஆட்சியா இருந்தா பவர் ஜாஸ்தி தானே. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல லக்னத்துல தனுர் லக்னமா இருந்தா 7ஆம் இடம் புதன், அப்ப மனைவி வந்துறாங்க இல்லையா? அப்ப அவங்களோட 7ஆம் அதிபதி நல்லா பாத்துங்க. தனுசு லக்னத்துக்கு 7 கூடிய ஒரு பாலகாதிபதி இவரோட ஜாதகம்